ஷீ கில்ட் ஹர் ஓன் சன் யூஸிங் பில்லோஸ். எந்த ஒரு அம்மா தன்னோட பையனுக்கு இப்படி பண்ணுவாங்க? மாதா பிதா குரு தெய்வம், இப்படி தான் நமக்கெல்லாம் ஸ்கூலில் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் கடவுளுக்கும் மேலே ஒரு பிளேஸை தான் நம்ம அம்மா அப்பாவுக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது, இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பொய்யோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ சுச்சனா செத் அப்படிங்கிற ஒரு 39 வயது பெண்மணி கோவா போலீஸ் சித்ரதுர்கா கர்நாடகாவில் இருக்குது, அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, சுச்சனா செத் தன்னுடைய குழந்தைய கொன்னதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தையை கொல்லுவாங்களா? நடக்குது, நம்ம இந்தியாவிலேயும் நடக்குது. ஏன் சுச்சனா தன்னுடைய குழந்தையை கொன்னாங்க? என்ன காரணம்? எப்படி இதை இந்த கேஸை கோவா போலீஸ் இவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணாங்க? ஸோ ஒரு ரத்த கழை படிஞ்ச ஒரு டவல், அலர்ட்டான ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் போலீஸ், ஒரு கூலான கேப் டிரைவர், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுச்சனா செத் யார்? முதல்ல ஒரு ஸ்டார்ட்-அப்போட ஒரு சிஇஓ, பெங்களூரில் இருக்காங்க, ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட். ஸோ இதுக்கு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுச்சனாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் தேர் கெட்டிங் டிவோர்ஸ். அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ சுச்சனாவும் தன்னுடைய குழந்தை, அவங்களோட குழந்தை ஒரு 4 வயசு பையனும் கோவாவுக்கு ஒரு வெக்கேஷனுக்காக வராங்க, January 6th. ஸோ அங்கே ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் செக்இன் பண்ணுறாங்க. ஃபியூ டேஸ் அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள், அதாவது January 8 மார்னிங் சுச்சனா அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வந்துருச்சு பெங்களூரில். ஸோ எனக்கு ஒரு லைக் ஐ நீட் அ கேப், ஒரு டாக்ஸி எனக்கு வேணும் இங்கேருந்து பெங்களூருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க, மேடம் தட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நீங்கள் ஏன் ஒரு ஃப்ளைட் எடுத்து போகக்கூடாது, இதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளைட்டோட சார்ஜ் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சுச்சனா கண்டிஷனாக சொல்லிட்டாங்க, எனக்கு டாக்ஸி தான் வேணும், உங்களால் முடியுமா முடியாது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் ஓகே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுச்சனா அங்கேருந்து வேகமாக கிளம்பி டாக்ஸியில் ஏறி அவங்க பெங்களூர் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ஒரு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு போவாங்களே. ஸோ அப்படி அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் அந்த ரூமுக்கு போகும்போது ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. அங்கேருந்து டவல்லாம் கொஞ்சம் பிளட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு திடீர்னு ஒரு ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு. வரும்போது அவங்க குழந்தையோட வந்தாங்களே, போகும்போது அந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது போக அவங்க போகும்போது எடுத்துகிட்டு போன பேகு ஒரு அன்யூஷுவலாக ஒரு மாதிரி ஹெவியாக இருந்திருக்கு. லக்கேஜ் மாதிரி தெரியல, ஆனால் கொஞ்சம் பல்காக இருந்திருக்கு, ரொம்ப வெயிட்டாக அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னதான் இருக்கும்? ஸோ இதெல்லாம் வச்சு அலர்ட்டான அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனே போலீஸ் சுச்சனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன உங்கள் ஹோட்டல் ரூமில் ஒரு மாதிரி பிளட்லாம் இருந்திருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது சுச்சனா என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம், ஸோ அதனால் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவங்க பையனை பற்றியும் விசாரிச்சிருக்காங்க. அங்கே தான் சுச்சனா ஒரு கதையை சொல்கிறாங்க. என்னென்னா, என்னோடய பையன் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கான், அவங்க சவுத் கோவாவில் இருக்காங்க, இந்த அட்ரஸில் இருக்கான் என் பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் அந்த அட்ரஸை பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் பார்க்கும்போது அது ஒரு ஃபேக் அட்ரஸ். ஸோ அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு, ஸோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. உடனே அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல, அவரோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கேப் டிரைவர் டெஃபினட்டாக ஒரு பதற்றமாகுவாங்க, ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. பட் அந்த பர்டிகுலரான கேப் டிரைவர் வெரி கூல், அந்த ப்ரெஷர் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சைடு அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அந்த கேப் டிரைவர் அதுபடி பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேபை விட்டுறாரு. ஸோ அங்கே சுச்சனா கையில் இருக்க லக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் அந்த லக்கேஜ்குள்ளே இருக்கான். உடனே அங்கேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த இன்ட்ரோகேஷன் அப்போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அவங்களோட டிவோர்ஸ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ யார் அடுத்து கஸ்டடி, பையனை யார் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை. அங்கே கோர்ட்டோட ஆர்டர் சுச்சனா ஷீ இஸ் நாட் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ அதனால தன்னோட பையன் தன்னோட ஹஸ்பண்டு கூட பார்க்கக்கூடாது, தன்னோட ஹஸ்பண்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னோட பையனை பில்லோவை வச்சு கொண்டிருக்காங்க. அந்த 4 வயசு குழந்தைய பில்லோ வச்சு கொண்டிருக்காங்க. எப்படி தான் மனசு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை அந்தளவுக்கு அது முக்கியமாக போச்சா? தன்னோட குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட போயிடக்கூடாது அவன் அப்படின்னா.
அதுபோல் அவங்களும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணதா சில விஷயங்கள் இருக்குது. பட் எந்த அளவு அது உண்மை அப்படின்னு தெரியல. பிகாஸ் கேஸ் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். 4 வயசு பையன் என்ன பண்ணான்? அவனுக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும், அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருக்கும், அவனுக்குன்னு ஒரு ட்ரீம், ஆசை, எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் வந்து உங்களோட ஒரு ஈகோ கிளாஷ்னால அவன் தான் பலிகாடாதுக்கு. ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் சொல்லணும் கோவா போலீஸ்க்கு இந்த கேஸை இவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணதுக்கு.